தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? கிருஷ்ணமூர்த்தி, கரூர் மாவட்டத்தில் தற்பொழுது காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று 2வது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கரூர் மாவட்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் இருந்த நிலையில் தற்பொழுது கரூர் மாநகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜவஹர் பஜார், தாந்தோன்றிமலை, பசுதிபாளையம், காந்திகிராமம் மற்றும் கிருஷ்ணராயபுரம், கடவூர், வேலாயுதபாளையம், மண்மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. வானிலை அறிக்கை தெரிவித்ததன்படி 6 மாவட்டங்களில் மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. நாகை மாவட்டத்தில் 2வது நாளாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்கு பயிர்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுகுமார் வழங்க கேட்கலாம். சுகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்துஜா. வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் கீழடுக்கு காற்றின் சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து இன்று 2வது நாளாக மிதமான மற்றும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் இன்று நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து 2வது நாளாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், கீழையூர், திருமருகல், திட்டச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது அவ்வப்போது வெளுத்து வாங்கும் கனமழையால் அங்கு பயிர் செய்யப்பட்டுள்ள உளுந்து, பயிர், பருத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடைமடை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாகையில் திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் தாழ்வான சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிறிது சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகுமார்.